பூஜா, பசிக்கல? சாப்பிட வரல? ஏண்டி இப்படி துக்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? இறந்து போனவங்க வீட்ல தான் துக்கம் இருக்கணும்னு இல்லம்மா. ஒருத்தரோட ஆசைய வெறுப்பத்தை சாகடிச்சாலும் அதுவும் துக்கம்தான். என்னடி சொல்ற? சொல்றதுக்கு என்னமா இருக்கு? என்ன காலேஜ் போக வேண்டாம்னு சொன்னியே, அது எப்படிமா முடியும்? எனக்கு படிப்பு தான் உயிர். அது போயிட்டா சந்தோஷமாவா இருக்கும்? காலேஜ்ல நல்ல விதமா படிப்பு சொல்லி கொடுத்திருந்தா நான் ஏண்டி உன் விருப்பத்துக்கு மாறா இருக்க போறேன்? இங்க பாருமா, ஜான்சி மேடம் எச்ஓடி ஆகணுங்கிற ஆசையில உன்கிட்ட வந்து மாதவி மேடம் பத்தி ஏடா கூடமா பேசி ஏன் படிப்பை கெடுக்குறாங்க? அப்படியெல்லாம் பேசாத. பெத்த அம்மாவா உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இப்படி சொல்றேன். ஒழுக்கத்தோட இருக்கிற மத்த ப்ரொஃபஸரை பத்தி நான் ஏதாவது பேசினேனா? நானும் அதாம கேக்குறேன். மாதவி மேடம் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? நான் மட்டும் தான் காலேஜ்ல படிக்கிறேனா? இன்னும் எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மாதவி மேடத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களா? உனக்கு மட்டும் ஏமா இவ்ளோ பிரச்சனை? எனக்கு என் பொண்ணு முக்கியம், அவ வாழ்க்கை முக்கியம். இது வரைக்கும் உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன், சுதந்திரமா இருக்க விட்டேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப மட்டும் என்னமா பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தாண்டி. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க. நல்ல விதமா உன்னை வளர்த்துட்டேன். நல்ல விதமா ஒருத்தன் கையில உன்னை புடிச்சு கொடுத்துட்டா எனக்கு நிம்மதி ஆயிடும். நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்களுக்கு உன்னை புடிச்சு போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணம். வா காவியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன, என் மருமக என்ன ஒரு வேலையும் செய்ய விடுதல. என்ன மகாராணி மாதிரி வச்சிருக்கா. சரிம்மா. கீர்த்தி எங்க? அவ துணியை காய வச்சுட்டு வரேன்னு மொட்டை மாடிக்கு போனா. சரி, நீ உட்காரு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். இல்லம்மா, இருக்கட்டும், நான் போய் மேல அவளை பாக்குறேன். சரி. கீர்த்தி, கீர்த்தி. ஹே காவியா, வாடி. என்னடி, நீ துணி எடுக்க வந்து உன் மாமியார் சொன்னாங்க, நீங்க தனியா வந்து நிக்கிற? ஆமா, உன் வயித்து வலி எப்படி இருக்கு? பரவாயில்லடி. ஏன் சிரிக்கிற? வலி இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்றியே. உன் நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குடி. ஏய், நிஜமாவே எனக்கு வலி இருந்துச்சுடி. சமாளிக்காதடி. ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னா தலைவலி வயிற்று வலி எல்லாம் ரெடிமேடா காரணமே இல்லாம முளைக்குமே. ஹனிமூனை அவாய்ட் பண்ணணும்னு தானே நீ இப்படிலாம் டிராமா போட்டுட்டு இருக்க? அப்படி எல்லாம் எதுவும் இல்லைப்பா. நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? சரி, ஹனிமூன் மேட்ரு விடு. நான் உன்னை நேரடியாவே கேக்குறேன். ரவி முழு விருப்பத்தோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? நீ உன் புருஷனோட சந்தோஷமா தான் இருக்கியா? ஆமாம், அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடி. இத்தனை வருஷமா நான் உன் கூட பழகிருக்கனே, அந்த வித்தியாசத்தை கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நல்ல புருஷனுக்காக நீ எப்படி எல்லாம் ஏங்கிட்டு இருந்தன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அத நீ வார்த்தையால சொல்ல வேண்டியதில்ல. உன் பேச்சும் சிரிப்புமே நீ சந்தோஷமா இருக்கன்றது எனக்கு புரிய வச்சிரும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட அப்படி எதுவும் ஸ்பெஷலா தெரியவே இல்லையே. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நீ வேலைக்கு வந்தப்பவே எனக்கு தப்புன்னு பட்டுச்சு. ஆபீஸ்ல நடந்த பார்ட்டியில அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற நெருக்கமும் அந்யோன்யமும் உங்ககிட்ட கிடையாது. உன் புருஷனும் அன்னைக்கு முழு மனசோட பார்ட்டிக்கு வந்த மாதிரி தெரியல. ஏதோ குழப்பத்தோடவே இருந்தாரு. மீட்டிங்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டாரு. பொண்டாட்டியோட பார்ட்டிக்கு வந்திருக்கேன், முடிச்சிட்டு வந்துருன்னு சொல்ல முடியாதா? ஆபீஸ்ல விளக்க சொல்றத விட்டுட்டு எந்த புருஷனாவது புது பொண்டாட்டி இப்படி பாதியிலே விட்டுட்டு போவானா? என்னடி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு என் மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா உன்னால? இதுக்கு மேல நீ உண்மை என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் வேணா கிளம்பட்டுமா? காவியா, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற?
உனக்கு என்ன பிரச்சனை இப்பயாவது சொல்லு. அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையப்பா. வெளி உலகத்துக்கு தான் நாம புருஷன் பொண்டாட்டி, ஆனா நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நைட்லயே அவர் தெளிவா சொல்லிட்டாருடி. இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? இது சரியா வராது, இந்த கல்யாணம் வேணும்னு நான் முதல்ல உன்கிட்ட அடிச்சுக்கிட்டேன். எனக்கு இன்னொரு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்க, ரவியும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாருன்னு நீ தானே நம்பிக்கையா பேசுன. எல்லாமே தப்பா போயிடுச்சுன்னு இப்பயாவது உனக்கு புரியுதா? உன் ஹவுஸ் ஓனர் உனக்கு கார்டியனா இருந்தாங்க, இப்ப அந்த இடத்துக்கு உன் மாமியார் வந்திருக்காங்க. அதை தவிர வேற எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில நடக்கலையேடி. மாமியார் ஆதரவா இருக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா அதை விட புருஷனுடைய பாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மட்டும் இருந்தாலே போதும்டி. வேற எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா அவரு உன் மேல பாசமா இல்லையே.